தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவில் H1B விசா நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வர உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் இம்மாற்றங்கள் அமலாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவின்படி H1B விசா கட்டணம் 1.47 லட்சம் ரூபாயில் இருந்து கிடுகிடுவென 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒருமுறை மட்டுமே செலுத்த வேண்டிய இக்கட்டணம் 2026 நிதியாண்டுக்கான விண்ணப்பங்கள் உட்பட கடந்த செப்டம்பர் 21க்கு பிறகு விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கு முன் விண்ணப்பித்தவர்கள், புதுப்பிப்பு விண்ணப்பதாரர்கள் மற்றும் மீண்டும் அமெரிக்கா நுழையும் H1B விசாதாரர்களுக்கு இந்த விதி பொருந்தாது என அரசு விளக்கம் அளித்துள்ளது. H1B விசா முதலில் 1990களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்ட அளவுக்கு 7 முதல் 10 மடங்கு அதிகமான விண்ணப்பங்கள் வருகின்றன. இதில் 74% தொழில்நுட்ப துறையினர்தான். கல்வியாளர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு 4% விசாக்கள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இதனை மாற்ற வேண்டியது அவசியம் என லுட்னிக் வலியுறுத்தினார். அமெரிக்கா அதிக கல்வியாளர்களையும் மருத்துவர்களையும் வரவேற்க வேண்டும். ஆனால் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டு பொறியாளர்கள் அமெரிக்கர்களின் வாய்ப்பை பறிக்கிறார்கள். அதிக சம்பளத்துக்குரியவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். குறைந்த சம்பள தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் அழைத்து வருவது ஏற்க முடியாது என அவர் கூறினார். மேலும் அமெரிக்க தொழிலாளர் அமைச்சகம் ஃபயர்வால் திட்டம் எனும் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கே வேலைவாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்படும். வெளிநாட்டவர்களுக்கு வாய்ப்பு குறைக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் திறன் வாய்ந்த உள்ளூர் பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது.